வணக்கம். அகமாத்ம ஜோதி எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இந்த ராகுகேது தோஷம், இதெல்லாம் நாக பஞ்சமி, நாக திதி, நாக சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் எதனால சம்பந்தப்படுதுன்றதை முதல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 14 லோகம் சொல்லியிருக்காங்க. அதில் மேல் லோகம் 7, பூமி கீழே இருக்கிற 7 லோகம் தனி. அந்த பாதாள லோகம் என்னவென்று பார்க்கலாம். அதல விதல சுதல தலாதல மகாதல ரக்ஷதல பாதாள அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 தலம், 7 நாகங்களோட சக்தி உள்ள அந்த கீழே பூமி கீழே இருக்கிறது தான் அந்த 7 லோகம். அந்த 7 லோகம் பார்த்தீங்கன்னா கார்கோடன், வாசுகி இவங்கெல்லாம் வாசம் பண்ணுற 7 தலம். அந்த 7 தலம் தான் நம்ம முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்கு. இந்த முன்னோர்கள் வழிபாடு ஏன் அதனால் அப்படின்னு சொன்னால் 6வது லோகத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட லோகம் தான் அது. அது மாதிரி வாமனனுக்கு கொடுத்த ஒரு விஷயம், பிரதிபலி மகாராஜாவுக்கு கொடுத்த அந்த ஒரு லோகம் 5வது லோகமாக வருது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த பாதாள லோகம். இந்த பாதாள லோகத்தோட நம்ம நாகங்களை பார்த்தீங்கன்னா 1 தலை, 2 தலை, 3 தலை, 5 தலை, 7 தலை, 10 தலை, 21 தலை, இது கொண்டது தான் அந்த மொத்தம் நாகத்தோட சைஸு, அதோடைய மெஷர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த தலைகள்லாம் அவங்களுக்கு உண்டானது. ஒரு தலைக்கு ஒரு அம்சம், ஒரு காலகட்டத்தில் நம்ம பூமியில் வாழ்ந்ததுன்னா இப்போ எல்லாம் மேல் லோகத்தில் இருக்குது. பாதாள லோகத்தை சம்பந்தப்பட்ட இந்த 7 நாகங்களை நம்ம வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறலாம். ஆனால் அது ஒரு சூட்சும ரகசியம். உங்கள் ஜாதகத்தை வச்சு எந்த மாதிரி இந்த பரிகாரம் செய்ய முடியும், இந்த 7 நாகத்துக்கும் நம்ம பூஜை பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் பாக்கியம், வீடு வண்டி, மனபயம், வீட்டில் சில நிறைய நிகழ்வுலாம் நடக்கும். அந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனபயம் இருக்கும், சொத்து இருக்கும், சுதந்திரம் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் தனியாக நிறைய விஷயங்கள் புத்தி வித்தியாசம் படும். எந்த புத்தி வித்தியாசம்னா மாறுதல் புத்தின்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்காத நடந்துப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். எல்லாமே இருக்குங்க. நாங்கள் இந்த பிறவியில் நிறைய தான தர்மம் செய்கிறோம், நல்லா கொள்கிறோம், இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சிவனோட சேர்ந்த நந்தியும் இந்த 7 நாகங்களையும் பூஜை செய்தால் கண்டிப்பாக எல்லாமே மாறும். ஆனால் இதுக்கு முறையாக ஜாதகத்தை பார்த்து இந்த வழிபாடை நம்ம கண்டுபிடிச்சி இதை தொடர்ந்து அந்த பூஜை புனஸ்காரம் ஒரு 48 நாள் பூஜை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் கண்டிப்பாக நிச்சயமாக மாறியே தீரும். அதில் மாற்றமே இல்லை. இது ஏன்னா இது நாகலோகத்தோட சத்திய வாக்கு. இது தர்ம தேவதையும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா பூமாதேவின்னு சொல்லக்கூட தர்ம தேவதையும் அதில் சேர்ந்தது. ஆதிசக்தியோட அம்சமாக இருக்கக்கூடிய தர்ம தேவதை, தர்மத்தின் தாயை சொல்லக்கூடிய பூமாதேவி, அது இந்த 7 லோகத்தையும் தாங்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி தான். அவங்க தான் நம்மளையும் தாங்குறாங்க. உலகத்தின் ஜீவராசி படைக்கப்பட்ட எல்லாமே அந்த தர்ம தேவதையை தாங்கிறதுனால இந்த நாகலோகத்தையும் தாங்கிட்டு இருக்கிறதுனால நாகத்தோட பரிபூர்ண தோஷ நிவர்த்தி ஆகி நாகத்தோட பரிபூர்ண ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். அது முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய ராகுக்கு சம்பந்தப்பட்டதுனால தான் அந்த நாகத்தை நம்ம வழிபடுறோம். அவங்களோட பரிபூர்ண ஆசையும் அதில் கிடைக்கும் போது நமக்கு தேவையான எல்லா சகல நலமும் பலமும் கண்டிப்பாக குருவர்களும் திருவர்களும் சேர்ந்து கிடைக்கின்றதுக்கான வழி இதில் கண்டிப்பாக நடக்கும். இதை பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.